நேர்களுக்கு அன்பு வணக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஓவியத்தையும் தீட்டுறதுக்கு ஒரு சுவர் வேணும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அப்படி ஒருத்தவர் இங்கே பல சித்திரங்கள் படைத்திருக்கிறாரு. அந்த சித்திரங்கள் எல்லாம் பல கதைகள் சொல்லுது. இந்த ஓவியம் சொல்ல வேண்டிய கதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தமிழனுடைய வாழ்வியல் முறை, பண்பாடு, கலாச்சாரம், தெய்வ வழிபாடு, இப்படி பல விஷயங்களை இந்த ஓவியங்கள் பிரதிபலிக்குது. த ரூரல் கால், த ரூரல் இம்ப்ரெஷன் அப்படின்ற தலைப்பில் இயங்கி வர இந்த ஆர்ட் கேலரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஆர்ட் கேலரியில் பல வகையான ஓவியங்கள் காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்ட் எல்லாம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கலைமாமணி பட்டம் பெற்றவர் இவர் ஒரு ஆர்ட் எஜுகேட்டர், ஆர்ட் தெரபிஸ்ட், இவர் ஒரு ஆய்வாளரும் கூட. டாக்டர் கோபால் ஜெயராமன் அவர்கள். சரி, இப்போது அவர் செய்த ஆர்ட் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன கடந்து வந்திருக்காரு, அவருடைய ஆர்ட் ஜேர்னி பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். த வில்லேஜ் கால், ரூரல் லேண்ட்ஸ்கேப் இம்ப்ரெஷன் அப்படின்ற தலைப்பில் இந்த ஆர்ட் கேலரி இயங்கி வருது. ஸோ இந்த ஆர்ட் கேலரியில் என்ன மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கான காலம் எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு செய்து முடிக்கிறதுக்கு, என்னென்ன டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கீங்க, இதை பற்றின சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய படைப்புகள், கடந்த கால படைப்புகள் எல்லாமே ஆன்மீகம், தத்துவம், உடலியல், மனவியல் இப்படி சார்ந்து இருந்தாலும் கூட அதை சார்ந்த பயணம் தான் இந்த ஓவிய அரங்களை நான் படைப்புகளாக காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இந்த கண்காட்சியில் 40 ஓவியங்கள் நான் வைத்திருக்கிறேன். இந்த 40 ஓவியங்கள் 2 பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறேன். ஒரு பகுதி இந்த மண்ணின் வளர்ந்த ஒரு மகனாக இந்த சூழலியலையும் இயற்கையும் கண்டு ரசித்தவனாக, எனக்கு கிடைத்த மாபெரும் பேராற்றல் கொடுத்த இந்த மண்ணின் பெருமையை பேசக்கூடியதாக இருக்கின்ற இந்த மண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்பதற்காக அருகாமையில் இருக்க கிராமத்தில் நான் போயிட்டு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறேன். கிராமம் என்பது நமக்கு புதுச்சேரியில் அருகாமையில் இருக்கிற நல்லாத்தூர், ஏம்பலம், மங்கலம், மாத்தூர், திருச்சிற்றம்பலம், திருக்காஞ்சி, தவளக்குப்பம் இதை போன்ற அருகாமையில் இருக்கின்ற கிராமங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கின்ற வழிபாட்டு முறை, நமது மூதாதையர்கள் வழிபாட்டு முறை எப்படி இருந்தது அப்படின்பதற்காக ஆன் த ஸ்பாட்லேயே போயிட்டு ஓவியமாக அது வரையலாமே அப்படின்னு நினச்சோம். இதற்கு முக்கியமாக காரணம் என்னன்னு சொல்லப்போனால், இப்போ தற்காலத்தில் இருக்கிற ஜெனரேஷனுக்கு புதுவிதமான ஆன்மீக அறிவோ அல்லது புத்தக படிப்போ இல்லாமல் வெவ்வேறு விதமான சலனங்களுக்கு ஆட்பட்டு இருக்கும்போது கிராமப்புற வழிபாட்டு முறையெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. நம் கிராமத்துக்குள்ள நல்ல குக்கிராமம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கெலாம் போகும்போது ஐயனாரப்பன் சிலை, வீரன் வழிபாடு, இதை போன்ற பல்வேறு வழிபாட்டு முறை நமது மூதாதையர்கள் வழிபாட்டு தலம் இன்றைக்கி அதற்கான எச்சம் இன்றைக்கும் பார்க்க முடியும். சிறிய சிறிய கோயில்களாக, அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக. ஆனால் நம்ம பெற்றோர்கள் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், பிள்ளைங்களை அந்த இடத்துல அனுப்பாமல் பயமுறுத்தி ஒரு மாதிரியாக வச்சுருப்போம். ஆனாலும் கூட நம் வழியாக வந்த அந்த தொல்குடி வழிபாட்டு முறை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் ஒரு ஓவியனாக இருந்து அந்த இடத்துக்கே போயிட்டு ஒரு காட்சிப்படுத்தினா வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு சிறப்பான ஒரு சான்றுகளாக அமையுமே அப்படின்பதற்காக நான் சொன்ன குக்கிராமத்துக்கு போயிட்டு ஐயனாரப்பன் கோவில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உட்கார்ந்து ஆலமரத்துக்கு இடையிலே இருக்கின்ற அந்த குதிரைகளை, அதனுடைய வண்ணங்களை, அதனுடைய முக பாவங்களை உட்கார்ந்து இயற்கையாக இருக்கின்ற அந்த வழிபாட்டு முறையை கூர்ந்து கவனித்து ஓவியமாக செய்திருக்கிறேன். பல நாட்கள் நான் அந்த இடத்துக்கே போய் மீண்டும் மீண்டும் உட்கார்ந்து வரைந்ததுண்டு. ஒரு சில நேரங்களில் ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டுடியோவில் வரைஞ்சி கொண்டது உண்டு. இங்கே கிட்டத்தட்ட 18 ஓவியங்கள் அந்த கிராமப்புற வாழ்க்கையை பற்றியும், இந்த மண்ணின் பெருமையை பற்றியும், நமது மூதாதையர்களுடைய சிறப்பை பற்றியும், அவங்களுடைய அறிவை பற்றியும் வெளிப்படுத்துகின்ற விதமாக இங்கே இருக்கும்.
நிறைய வண்ணங்களை உபயோகப்படுத்தி லேயர் பை லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி பார்க்குறவங்க அந்த இடத்துக்கே போய் பார்த்தா உணர்வு என்ன கிடைக்குமோ அந்த உணர்வை இந்த ஓவியத்தின் மூலமாக கொடுக்குன்ற நோக்கத்தோடு இந்த படைப்புகளை செய்தேன். கிராமிய மக்களுடைய மரபு, அவர்களுடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, இது மாதிரி எல்லா பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை பற்றிய ஓவியங்களை இவர் தீட்டி இருந்தாலும் இதை தாண்டி இவருக்கு இன்னொரு ரோலும் இருக்குது. இவர் ஒரு ஆர்ட் எஜுகேட்டர், ஆர்ட் தெரபிஸ்ட். இந்த கால ஜெனரேஷன்ஸ்க்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எந்தெந்த வகையில் உதவுது அப்படின்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்கள் ஒரு ஆர்ட் எஜுகேட்டர், ஆர்ட் தெரபிஸ்ட்டும் கூட இல்லையா? ஸோ இந்த காலத்தில் இருக்கிற தலைமுறையினர் இவங்களுக்கு ஈஸியாக ஒரு சில நேரத்தில் அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆகுறாங்க. ஸோ நிறைய பேர் தெரப்பியை தேடி போகிறாங்க. ஈஸியாக அவங்களுக்கு டிப்ரெஷன் வருது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கையாளுவதற்கு ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ஜெனரேஷன் தேடி போகிறது உண்டு. ஸோ உங்களுடைய ஆர்ட் தெரப்பி வந்து எந்த விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு என்னென்ன யுக்திகளை நீங்கள் வந்து கையாளுறீங்கன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய ஸ்டுடியோவில் நிறைய மாணவர்கள் வருவது உண்டு. இதற்காக ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து வச்சோம். அதுக்கு ஐ ஆர்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம். இதில் நிறைய மாணவர்கள் முதற்கொண்டு பெரியவங்களும் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போவாங்க ஓவியம் சார்ந்து. சில பெற்றோர்கள் வந்து என்கிட்ட சேர்க்கும்போது கேட்கும்போது கூட என்னுடைய பிள்ளை இரவு நேரத்தை திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து ஏதோ பேசுகிறான் சார், ஸ்கூலுக்கு போனான்னா பிள்ளைங்களை கையால் போட்டு அடிச்சிட்றான் சார், ஆனால் ஓவியத்தில் மிக அதிகமாக ஆர்வம் இருக்குது, எப்பொழுதுமே செல்ஃபோனில் அடிக்டாக இருப்பான், அவன் படிப்பது என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு முறை சொன்னால் கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஆனால் ஓவியத்தின் மேலே மிக அதிகமாக ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இரண்டையும் நான் கனெக்ட் பண்ணி ஓவியத்தின் மூலமாக அவங்களுக்கு எதாவது செய்ய முடியாது சேரும்போது அந்த படிப்பையும் அந்த உணர்வையும் அனுபவத்தையும் சேர்த்து அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஓவியம் என்பது சாதாரண பார்க்கும் பொருள் அல்ல, அது உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் அப்படின்றத பிள்ளைங்க கிட்ட கலரை கொடுத்து பென்சில் பேனாவை கொடுத்து இயல்பாக இருப்பதற்கான ஒரு சூழலை அவங்களுக்கு முதல்ல கொடுப்பேன். அவங்க சைக்காலஜிக்கலாக எந்தெந்த இடம் எஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க, குடும்பத்திலேயா பள்ளியிலேயா அல்ல நண்பர்கள் வட்டாரத்திலேயா அப்படின்றத அவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து தெரிஞ்சுக்கொள்வேன். அவங்க எந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்பெசிஃபிக்காக ரெட்டுன்னு யூஸ் பண்ணால் என்ன கேரக்டர் சொல்லுது, ப்ளூ என்ன சொல்லுது, அப்படி அவங்க என்ன கலர் மூலமாக அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத சுதந்திரமாக இருக்க விடுவேன். முதல்ல அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதற்கு பிறகு அவங்களுக்குன்னு ஒரு சப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவேன். அதாவது சில பேர்களுக்கு மலர்கள் பிடிக்கும், சில பேருக்கு பழங்கள் பிடிக்கும், சில பேர்களுக்கு வெளியில் சுற்றுறது பிடிக்கும். அவங்களுடைய இன்னர் சென்ஸ் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்றவாறு அவங்கள அரவணைத்து ஓவியத்தின் மூலமாக ஒரு க்யூர் பண்ணுகின்ற ஒரு டூலாக நான் இந்த தெரப்பி அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நான் அவங்களுக்கு உபயோகப்படுத்துகிறேன். இந்த உபயோகப்படுத்தின் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு மன மகிழ்ச்சி என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பிறகு என்னென்ன கம்ப்ளைண்டில் அந்த பேரண்ட் வராங்களோ அவங்களுக்கு சரியான முறையில் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கேன் அப்படின்பதற்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு திரும்பி அதே பிள்ளையை அழைச்சிட்டு வந்து, என் பிள்ளை முன்ன மாதிரி இல்லை சார், இப்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறான், அவனுடைய உள் மனது என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் தான் நடக்கிறான், அவங்க இப்போ ஒரு டிசிப்ளினோடு இருக்கிறான் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு போகும்போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி என்பது அலாதியானது. இமோஷனல் லெட் அவுட், அதாவது தன்னுடைய இமோஷன்ஸை எப்படி ஆர்ட் வழியாக எக்ஸிபிட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு வெளிப்படுத்துறது அப்படின்றத வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாரு. பல மாணவர்கள் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போது இந்த ஆர்ட் கேலரியில் அவரை எக்ஸிபிட் பண்ணியிருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு பெயிண்டிங்குமே ஒவ்வொரு கதை சொல்ல போகுது நமக்கு. அது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கலைநயம் மிக்க நேர்த்தியாக தீட்டப்பட்ட இந்த ஓவியம் பார்க்குறதுக்கு ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்குது. ஸோ சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன மாதிரி டெக்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த ஆர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். சார், இந்த ஆர்ட் வந்துட்டு எதை வெளிப்படுத்துது,
இதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் என்ன மாதிரியான கதையை சொல்லுது இது சொல்லுங்கள். குறிப்பாக இந்த பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இது 9வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட திருவாசகத்தில் வர்ற ஒரு பாடல் எடுத்து அதிலிருந்து வரையப்பட்ட ஒரு ஓவியம். 9வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்று உலகளவில் பேசப்படுகிற திருவாசகம் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது. சிவனுடைய அவருடைய நிலைப்பாட்டையும் அவருடைய பெருமைகளையும் நிறைய பாடல் எழுதிட்டே வருவார். அதில் முதல் பாடலாக நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படின்று பாடல் அது ஆரம்பிக்கும். அந்த பாடல் நமக்கு ஏன் இதை நான் எடுத்தேன் அப்படின்னு கூட கேள்விப்படலாம். இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ அல்லது வேறு சடங்கு சம்பிரதாயத்தை பற்றியோ குறிப்பிட்டு சொல்லலை. அவர் சொல்கிறார், ஒரு கணம் கூட என் இறைவனை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கண் இமைக்கிற நேரம் கூட என் நெஞ்சிலிருந்து நீங்காதான் வாழ்கன்னு ப்ரைஸ் பண்ணுறார். இதை வெளிநாட்டவர்கள் இந்த வரியை மிக அப்பட்டமாக ஏற்றுக்கொண்டு இப்பேற்பட்ட ஃபிலாசபிக்கான எழுதுறத ஒரு வரியில் அந்த ஒரே ஒரு வரி வேறு எந்த ஃபிலாசபிக்கு ஈடாகாது அப்படின்றத சொன்னதை படித்த பிறகு நான் அந்த ஒரு பாடலில் நான் இந்த படத்தில் புகுத்த விரும்பினேன். இந்த ஸ்பேஸ் என்பது தான் நமக்கு கற்றுக் கொடுக்குற மாபெரும் ஞான பெட்டகம். இந்த ஸ்பேஸ் யூனிவர்ஸ் அப்படின்றது தான் இதுவரைக்கும் நான் எவ்வளவோ சடங்கு சம்பிரதாயங்களில் வெவ்வேறு நாடுகளில் போயிட்டு உணர்ந்த பழக்கப்பட்ட பாடல்களையும் ஓவியங்களையும் செய்த பிறகு கூட இந்த யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லுவோம், அதிலிருந்து உணர்கின்ற உண்மை தான் கடைசியில் அங்கே போய் தான் எல்லாமே சேருகிறது அப்படின்றத உணர்ந்து அந்த ஒரு பாடலை எடுத்து நமச்சிவாயம் வாழ்க. நமச்சிவாயம் என்பது இங்கே ரிலீஜனாக மீண்டும் ஒரு முறை சொல்ல எடுத்துக்காமல் இது யூனிவர்சல் இருக்கிற ஒரு பொருளாக எடுத்துக்கணும். அந்த நா என்ற ஒரு எழுத்து முதல் எழுத்தை நான் குறியீடாக காட்டுறேன். நீங்கள் பார்த்தா இப்படி போகுது, திரும்பி இப்படி வருது, நா திரும்பி இந்த இப்படி கொண்டு வருது. இந்த முதல் நா அந்த எழுத்தை மட்டுமே எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பாடலை நான் ஒரு கல்வெட்டில் எழுதி வைத்தால் எப்படி இருக்கும் என்பதை இந்த கீழே இருக்கிற ஒரு கல்லில் பழங்கால எழுத்து வடிவம் போல் நான் இந்த கேன்வாஸில் செய்திருக்கிறேன். ஏன் இப்படி செய்திருக்கிறேன் அப்படின்பதற்கு காலம் கடந்தும் நிற்பது இன்றைக்கு கோயில்களும் அங்கே இருக்கின்ற சிலைகளும் அங்கே இருக்கின்ற எழுத்து தான் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்வியலையும் அத்தனை சொல்லுகிறது. அதை போல் மிக ஆணித்தரமான இந்த ஒரு பாடல் காலம் கடந்து நிற்கணும் என்பதை சாதாரண ஒரு ஃப்ராகில் மெட்டீரியலில் ஒரு கேன்வாஸுக்கு மேலே நாம் ஒரு ஸ்டோன் போல் எழுதி வச்சுருக்கிறோம். அந்த பாடலை கீழே இது நான் எழுதியது கிடையாது, மாணிக்கவாச பெருமான் எழுதிய அந்த பாடல். சரி, இதில் சப்ஜெக்டை கூட பார்த்தீங்கன்னா முழுமையாக ஸ்பேஸில் இருக்கிற கேலக்ஸியில் இருக்கிற கலர்ஸை நான் இங்கே உபயோகப்படுத்திகிட்டு இருப்பேன். வயலட்டு, ப்ளூ, ஒயிட்டு, அங்கங்கே இந்த ரஃப் டெக்ஸ்சரை நான் ஒரு ஆர்டிஸ்டாக க்ரியேட் பண்ணும்போது இதுக்கு பல நாட்கள் நான் உழைச்சிருக்கிறேன். இரவு சில நேரங்களில் வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு கூட இரவு பல நேரங்களில் எழுந்திருச்சு திரும்பி அதே ஓவியத்தை பார்க்கும்போது அந்த ஃபீலிங் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து பார்ப்பேன். அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ண இந்த டெக்ஸ்சர் முதல்ல ரஃப் டெக்ஸ்சராக நிறைய பெயிண்ட் உபயோகப்படுத்தி கோடுகள் மூலமாக ஒவ்வொரு கோடுகளாக போட்டு அதை காய விட்டுட்டு திரும்பி செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஒரு மாபெரும் ஒரு தத்துவத்தை ஒரு 4 வரியில் படிச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளவு அனுபவப்பட்டு இருக்கணும் அந்த மாமேதை. அதை பார்த்து நாம் வரையும் போது எவ்வளவு சிரத்தையாக செய்ய வேண்டியது இருக்குது. பார்ப்பவர்களும் அதற்கு காலம் கடந்து அதுக்கு உள்ளே நுழைந்து பார்க்கணும், அனுபவிக்கணும் என்பதற்காக, நம்மளுடைய வேலை ஒரு ஓவியனாக இருக்கணும் என்பதற்காக மிக அதிக சிரத்தை எடுத்து செய்த இந்த டெக்ஸ்சர் பல நாட்கள் உருவாக்கப்பட்டது. இதற்கூட இந்த 2 கண்கள் ஒரு முக அமைப்பும் இதில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 2 கண்கள் இமைப்பொழுதும் நீங்காதான் வாழ்க, 2 இமை மேலும் கீழே ஒரு கோல்டன் த்ரெட்டில் நான் இங்கே மூடியே வச்சிருப்பேன், அது அசைக்க முடியாத மாதிரி. இது அத்தனையும் எங்கே போய் சேர்க்கிறதுன்னா பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அப்படின்றத ரஃப் டெக்ஸ்சரில் ஒரு ஆர்டிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்ததை நான் அனுபவித்த, எனக்கு வந்த அந்த கலையின் வெளிப்பாடு மூலமாக அனுபவித்து செய்த ஓவியம். இதில் நிறைய சென்சிட்டிவான கோடுகள் பார்க்கலாம்,
நல்ல எக்ஸ்ப்ரெஷனான அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை பார்க்கலாம், ரொம்ப ரம்மியமான கலர்களை பார்க்கலாம். முழுமையாக ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு படைப்பாக பார்க்குற காமாக இருக்கிற ஸ்பேஸும் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற ஸ்பேஸும் இயல்பானது. இந்த இரண்டும் சேர்ந்தது தான் வாழ்வியல் முறை என்பதை இந்த கேன்வாஸ் மூலமாக அந்த பாடலுடைய ரெஃபரன்ஸோடு செய்திருப்பது தான் இந்த ஓவியத்தினுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். இந்த மிரர் பெயிண்டிங் பற்றி என்ன மனசில் வச்சு இந்த ஓவியத்தை தீட்டுனீங்க, இது என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள். ஓகே, இந்த பெயிண்டிங் ஆக்சுவலாக தேசிய அளவில் 2025 ஆண்டு பங்கு பெற்றது. எனக்கு மிக பிடித்தமான இப்போ ரீசண்டாக செய்கிற பெயிண்டிங்கினுடைய நிறைய அந்த டெக்ஸ்சர் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சப்ஜெக்ட் முழுமையாக உங்களுக்கு தெரியும், இயற்கை சார்ந்தது, மண் சார்ந்தது, கலாச்சாரம், பண்பாடு சார்ந்தது அப்படின்றது என்னுடைய பெயிண்டிங்ஸில். அது நிலப்புற காட்சியை நான் வரைவதும் சரி, ஒரு க்ரியேட்டிவாக செய்யும்போதும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் ரீசண்டாக செய்த இந்த பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெளி என்ற ஒரு மன வெளிச்சியோடு செய்யப்படுது. ஸ்பேஸ் தான், அதில் கூட மேலே பார்க்கலாம், இங்கே கூட எழுதியிருப்பேன், ஸ்பேஸ் என்பது தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்பது. குறிப்பாக இந்த உருவம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு சொல்லப்போனால், யூசி வாழ்க்கையும் கலையும் நான் ஒன்றா சொல்லியிருக்கிற மாதிரி இதையும் நான் கொஞ்சம் கம்பேர் பண்ண விரும்புகிறேன். ஏற்கனவே அந்த மனநிலை தான் வரைந்த ஓவியம் இது. ஒரு மனித வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எதுலேயுமே எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் அது சரியாக நிலை பெறாது. பேலன்ஸ்டாக இருந்தால் சராசரி மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற சூழலை அத்தனை கிரியேட் பண்ணும். இந்த பேலன்ஸ் என்ற ஒரு கருதுகோளை மட்டுமே எடுத்து இந்த ஓவியத்தை நான் செய்திருப்பேன். ஒரு பியூரான ஒரு ஹார்ட், எந்தவித புறப்பூச்சும் இல்லாமல் அகம் சார்ந்த வெளி மனிதனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸாக போகின்ற வாழ்வியல் முறை மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த பேலன்ஸ் என்பது குறிப்பாக இந்த ஓவியத்தில் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு மனித உருவம் போட்டிருக்கிறேன். இதை அழகாக ஒரு பழங்களோட நாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ளேஸ் பண்ணும்போது இதை போன்ற ஒரு சீட்டிங் பொசிஷனில் இந்த ஃப்ரூட் உண்மையிலே வைக்க முடியுமா ஒரு கேள்வி வரும். இது ஒரு கடினமான செயல், ரொம்ப ரொம்ப கடினமாக. உடல் ஆடக்கூடாது, உடல் ஆடக்கூடாதுன்னா மனசு ஆடக்கூடாது. மனம் ஆடியதென்றால் அத்தனையும் பாழ். ஓகே, சரிங்களா? அப்படின்ற போது உடல் ஆடாமல் இருக்கின்ற ஒரு சூழலை மனம் சரியாக இருந்தால் மட்டுமே நிகழக்கூடும் என்பதை பழங்களை சரியான முறையில் பேலன்ஸாக வச்சுருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் எனர்ஜி இப்படி நிகழ்த்தணும் என்றால் பேலன்ஸாக இருந்தால் எனர்ஜி நமக்குள்ளேயே ஊறும் அப்படின்ற ஒரு கான்செப்டை சரியாக நம்முடைய ஸ்பைன் கார்டு டெயில் போனில் இந்த ஃப்ரூட்டை வச்சு அங்கிருந்து எழுச்சி நிகழ்வதாக நான் இங்கே மிரரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். வெண்மையாக இந்த உடல் அமைப்பை நான் செய்திருக்கிறேன். அது எங்கேருந்து எழும் என்றால் நம்முடைய முதுகெலும்பு அடி மூலாதாரத்திலிருந்து எழும்பும். அந்த கான்செப்டை நான் இங்கே ஒரு பழமாகவும் அங்கிருந்து எழுகின்ற எழுச்சியை மேலே கொண்டு போய் முடிக்காதவாகவும் அதற்கு பிறகு இந்த உடம்பு ஒளி உடம்பாக மாறும் என்பதை கான்செப்டை நான் இங்கே கொண்டு வரேன். இது எல்லாமே வெளியுடன் தொடர்பு இருந்தால் மட்டுமே நிகழும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டோட யோகிகளுடைய வாழ்வியல் முறையை குறிப்பாக இங்கே எழுதியிருப்பேன். த எய்ம் ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லி எல்லாமே அதனுடைய ரெஃபரன்ஸை அவங்க வாழ்வியல் முறையை குறிப்பாக ஒரு ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுருப்பேன். இது எழுதுவது என்பது பார்ப்பவர்களுக்கு புரியும் என்பதற்காகவும், ஒரு டைட்டிலை பார்த்து ஓவியத்தை புரிந்து கொள்வது என்பது மிக கடினம். ஆனால் ஓவியத்தோடு சேர்ந்து எழுத்து இருந்தால் எளிமையாக படித்து உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்பதற்காக இந்த ஓவியம் செய்யப்பட்டது. இதுவும் முழுமையாக தத்துவம் சார்ந்த ஒரு ஓவியம், அதுவும் இந்திய மண்ணுக்கு தேவையான ஒரு ஓவியம். அதனால என்னவோ தெரியல, தேசிய அளவில் 2025 ஆண்டு பங்கு பெற்றது. ரொம்ப செனிக்காக ஒரு நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற இந்த ஓவியம் ஒரு கிராமப்புற வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற வகையில் இருக்குது. என்ன மாதிரியான சூழலில் இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். இந்த ஓவியம் பற்றி முழுமையாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கள். சமீபத்தில் என்னுடைய ட்ராவல் முழுக்க ரிலிஜன் சம்மந்தப்பட்டோ சடங்கு சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அப்படி இருந்தனால ஆந்திராவில் இருக்கிற ஒரு இடம்
ராஜமுந்திரியிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஆதிவேரப்பட்டா அப்படின்ற ஒரு கிராமம், குக்கிராமம். அங்கு ஒரு யோகி இருந்ததாகவும் அவருடைய வாழ்வியலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அங்கே இருக்கிற அவர் உபயோகப்படுத்தின பொருளை பாதுகாக்கிறத ஒரு பொறுப்பு கிடைச்சது, உபயோகப்படுத்தின முழு பொறுப்பையும். அப்போ இந்த போல் ஒரு சீனரி அங்கே பார்த்தேன். யோகி இதற்கு அருகாமையில் உட்கார்ந்து தான் ஞானம் பெற்றதாக வரலாறு சொன்னதை அங்கே உட்கார்ந்து அதை பார்த்து உணர்ந்து நான் இங்கு வந்து வரைந்த ஒரு ஓவியம் ஆதிவரப்பட்டா அப்படின்ற ஆந்திராவில் இருக்கிற ஒரு கிராமம். அது ஒரு சிறப்பான ரஃப் டெக்ஸ்சராகவே ரொம்ப இம்பாஸ்டர் டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணி தூரத்திலிருந்து பார்த்தாலும் அருகாமையிலிருந்து பார்த்தாலும் சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த யோகியின் மனதை வெளிப்படுத்தக்கூடியதாக நான் வரைந்திருக்கிறேன். மனிதன் என்பவன் எப்படிப்பட்டலாம் இருக்கலாம், ஆனால் கலைஞனாக இருப்பது மாதவம் செய்திருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிற வகையாக எனக்கு நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்கின்ற இந்த சூழலை உருவாக்கிய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு கலைஞனாக பிறப்பதற்காகவே ஆசைப்படுகிறேன். வணக்கம். என்ன நேயர்களே, இங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்களா? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு உணர்த்துகிற வகையில், தான் யார் அப்படின்னு உணர்த்தும் வகையில் நமக்கும் யூனிவர்ஸுக்குமான கனெக்டை இந்த ஓவியர் ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காரு. அந்த ஓவியங்கள் எல்லாம் பல கதைகள் சொல்லுது. இது எல்லாத்தையும் நீங்களும் கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.